Hi guys. கிளாசிக் ரிப்போர்ட்ல டாபிக் 3 ஓட கண்டினியூஷன் வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாசிக் ரிப்போர்ட்னா என்ன? அது எப்படி ரிப்போர்ட் கிரியேட் பண்றோம்? அத எப்படி பொசிஷன் பண்றோம்? டைட்டில் எப்படி சேஞ்ச் பண்றோம்? கலர் எப்படி குடுக்குறோம்? அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதோட கன்டினியூஷனா அதுல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கிளாசிக் ரிப்போர்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஆட்ரிபியூட்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த கிளாசிக் ரிப்போர்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நெறைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எவ்வளோ குடுக்கணும்? அதாவது 50 குடுக்கணும், ஆர் 100 குடுக்கணும், இல்ல 5 குடுக்கணும் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ரெக்கார்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1, 2, 3, 4, 5 டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன் 2 ரெக்கார்டுன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 2 ரெக்கார்டு குடுத்துட்டு, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பேஜ் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி 2 ரெக்கார்ட்ஸ் வில் ஷோ. ஓகேங்களா? இப்போ வந்து பேஜ் நேஷன் கிரியேட் ஆயிருக்கு. பேஜ் நேஷன்ல நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அனதர் 2 ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டிபில இருந்து ஃபெட்ச் ஆகும். நான் அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க லாஸ்ட் ரெக்கார்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது வந்து இப்படிதான் வந்து நம்ம பேஜ் நேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இந்த தீம் டெம்ப்ளேட்ல வந்து இப்ப நீங்க வந்து தீம்ல இருந்து எடுக்க போறீங்களா? இல்லன்னா ப்ரீ டிஃபைன்டா எடுக்க போறீங்களா? அப்படிங்கிறத பத்தி இருக்கு. இப்ப நீங்க தீம்ல இருந்து எடுக்குறீங்க அப்படின்னா, இதோட டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப வந்து நார்மல் கிளாசிக் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ரீஜன்ல தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த டேபிள் ஃபார்மட்ல நம்மளுக்கு காலம்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்க அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அலர்ட் வந்து ஒரு ரீஜன். ஓகேங்களா? அதுல அலர்ட் வந்து ஏதாவது ஒரு சம்திங் மெசேஜ் சொல்றதுக்காக நீங்க வந்து அலர்ட் ரீஜன் யூஸ் பண்ணலாம். பேட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பேட்ச் லிஸ்ட்டும் அதே மாரி ஒரு ரெக்கார்ட ஷோ பண்றதுக்காக அப்புறம் கார்ட்ஸ் அதாவது கார்ட் 1, 2, 3 நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட்ஸ் டைப்ல வந்து பிரிண்ட் ஆகும். அந்த இதுக்காக ஓகேங்களா? இத பத்திலாம் அடுத்தடுத்து ஒரு தனித்தனி வீடியோஸ் பத்தி சொல்லலாம். ஓகேங்களா? பேட்ச் லிஸ்ட்னா என்ன? கார்டுனா என்ன? கமெண்ட்ஸ்னா என்ன? ஓகேங்களா? கன்டென்ட் ரோல்னா என்ன? அப்புறம் கான்டெக்ஸ்சுவல்னா இன்ஃபோனா என்ன? அப்புறம் வந்து மீடியா லிஸ்ட், சர்ச் லிஸ்ட் செட் ஓகேங்களா? டைம் லைன், வேர்லிபர்ட், காலம், ரோ இத பத்தி ஒவ்வொன்னுமே சொல்லணும் அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொரு வீடியோவா போடணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம அத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற டெம்ப்ளேட்ட வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இங்க பக்கத்துல ஷேர்டு காம்போனன்ட்டோட அ டெம்ப்ளேட் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இத கிளிக் பண்ணி இந்த எடிட் காம்போனன்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற டெம்ப்ளேட் வந்து என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஈஸியா இங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் அதாவது டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ்லாம் இங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் டிசேபிள் மோடுல இருக்கும். அதாவது இந்த டெம்ப்ளேட் வந்து ரிசர்வ்டு டெம்ப்ளேட் ஓகேங்களா? அதாவது தீம்ல வந்து சப்ஸ்கிரைப்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த டெம்ப்ளேட் கரண்ட் டெம்ப்ளேட் வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது. If you want to add, okay, you can copy the existing template and you can create your own template. Then you can amend. ஓகேங்களா? புதுசா நீங்க வந்து காப்பி எடுத்துட்டு நீங்க அமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க. இதுல பிஃபோர் ரோஸ்ல என்ன இருக்கு? அப்புறம் காலம் ஹெட்டிங்ல என்ன இருக்கு? அப்புறம் வந்து காலம் ஹெட்டிங் டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு? அதாவது நீங்க குடுக்குற அந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதெல்லாம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரிங்லாம் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன கிளாஸ் அசைன் பண்றீங்களோ, அந்த கிளாஸ் வந்து இந்த இதுக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகேங்களா? அந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாரி வந்து இந்த ரிப்போர்ட்ட டிசைன் பண்ணிருக்காங்க. ஐடி வந்து நீங்க என்ன ஸ்டாட்டிக் ஐடி குடுக்குறீங்களோ, அதுக்கேத்த மாரி இங்க வந்து என்ன ஆகும்? அப்ளை ஆகும். ஓகேங்களா? பேஜினேஷன் பேஜினேஷன் டாப்ல ஷோ ஆகணும் அப்டின்னா, அந்த டாப் பேஜினேஷன் பார் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் என்னோட ஸ்டாட்டிக் ஐடி ஓகே. அப்புறம் காலம் ஹெட்டர் ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து காலம்ல உள்ள ஷார்ட்டிங், அலைன்மென்ட் அதோட காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ஹெட்டர் பார்ட் வந்து க்ளோஸ் பண்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து டீட்டெயில் பார்ட்.
இந்த டீட்டெயில் பார்ட்ட டேபிள் செல்லுல வந்து அலைன்மெண்ட் என்ன குடுக்கலாம்? ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸஸ் ஓகேங்களா? நீங்க குடுக்கக்கூடிய அந்த அலைன்மென்ட்லாம் வந்து பொசிஷன்லாம் எப்படி வரும்? அப்புறம் காலமோட வேல்யூ எப்படி வரும்? அப்படிங்கிறத பொறுத்து எங்கனாலும் மாறும் இல்லைங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிஷன் பேஸ்டு டெம்ப்ளேட் மாறுறது ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நெறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம லேட்டரா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்ல அடிஷனல் ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஹியர் யூ கேன் கால் இட் ஓகேங்களா? சிஎஸ்எஸ் கால் பண்ணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சப்ஸ்கிரைப்டுல இருக்கிற டெம்ப்ளேட்ல வந்து உங்களால பண்ண முடியாது ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க காப்பி எடுத்து உங்களோட நியூ டெம்ப்ளேட்ல அத பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணாம எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்லயே வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து லீக்கேஜ் ஃபார்மேட்டுக்கு போயிரும். ஸோ அந்த மாரி அப்டேட் பண்ணும்போது சில டெம்ப்ளேட் வந்து கன்வர்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்பம்போது வந்து அந்த ஸ்டைல் ஷீட்டு, அப்புறம் வந்து அதோட லுக் அண்ட் ஃபீலு, அப்புறம் ஃபங்ஷனாலிட்டி லெவல்ல இது மாரி சில இஷ்யூஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கூடிய அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்லயே வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்டின்னா, அடிஷனல் சிஎஸ்எஸ் கிளாஸ் எப்படி கால் பண்றது? அப்புறம் வந்து பேஜினேஷன்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேஜினேஷன் இருக்குங்க. பேஜினேஷன் வந்து வேண்டாம் அப்டின்னா, நீங்க வந்து நோ பேஜினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ் ஒய் பேஜினேஷன், எக்ஸ் ஒய் இசட் பேஜினேஷன் ஓகேங்களா? அப்புறம் 15 ரோஸ் அடுத்து அதர் 15 ரோஸ்க்கு வந்து நீங்க கால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 15 ரோஸ் வித் ட்ராப் டவுன் வித் செலக்ட் லிஸ்ட் மாரியே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேஜினேஷன்ஸ் இருக்கு. அத என்ன பண்ணிக்கலாம், நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த பேஜினேஷனோட டிஸ்ப்ளே பொசிஷன் ஓகேங்களா? ஸோ இந்த பேஜினேஷன் இருக்கு. டிஸ்ப்ளேல இருக்கு அப்டின்னா, இது வந்து பாட்டம் ரைட்ல வேணும், இல்ல பாட்டம் லெஃப்ட்ல வேணும் அப்டின்னா, பாட்டம்ல வந்து லெஃப்ட் பொசிஷன்ல வச்சுக்கலாம், இல்ல ரைட் பொசிஷன்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த ஆப்ஷன். அப்புறம் வந்து டாப்ல லெஃப்ட்ல வச்சுக்கலாம், இல்ல ரைட்ல வச்சுக்கலாம். இல்ல டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட், ரைட் ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படின்னு குடுக்குறேன் அப்டின்னா, ஸோ நான் இப்ப வந்து ரைட் பொசிஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப செலக்ட் பண்றேன் அப்டின்னா, இங்க பாருங்க டாப் பொசிஷன்ல இருந்து பேஜினேஷன் வரும். பாட்டம் பொசிஷன் பேஜினேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, யூசர் வந்து நெறைய ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, யூசர் பக்கத்துல என்ன ஸ்க்ரோல் இருக்கோ அத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போய்க்குவாங்க. அடுத்த பேஜ் போகும்போது இங்க மேல என்ன இருக்கோ அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ யூசருக்கு ஏத்த மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த ஆப்ஷனு. ஓகேங்களா? அடுத்து லேசி லோடிங். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஓகேங்களா? இப்ப வந்து நான் லேசி லோடிங் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ல எல்லா பேஜுக்குமே வந்து இந்த லேசி லோடிங் பார்ட் எனேபிள் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, பேஜ் ரன் பண்ணும்போது டக்குனு எனக்கு வந்து பேஜ் லோட் ஆயிரும். ஆஃப்டர் தட் த கன்டென்ட் வில் பி ஷோ ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேஜினேஷன் அதாவது லேசி லோடிங் வந்து எனேபிள் பண்ணல. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து ரோல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேஜ் லோட் பண்ணும்போது சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ரெக்கார்ட் வந்து கம்மியா இருக்கு. தட் இஸ் ஓகே. ரிப்போர்ட் வந்து குயிக்கா வந்துருது. பட் தேர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும்போது சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது இந்த பேஜ லோட் பண்ணி அதாவது இந்த ஒரு 500 ரோஸ் இருக்கு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 500 ரோஸையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஸோ பர்ட்டிகுலர் டைம் தேவைப்படும். ஓகேங்களா? அந்த சர்டன் டைம் வந்து லோட் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். லோடிங்லயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ப்ராப்ளத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ச இதுல வந்து லேசி லோடிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லேசி லோடிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபெட்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு 50 ரோஸ் மட்டும் ஃபெட்ச் பண்ணா போதும் அப்படின்னா, சிஸ்டம் வந்து நெறைய ரெக்கார்ட்ல வந்து ஒரு 50 ரோஸ் மட்டும் ஃபெட்ச் பண்ணும். இங்க பாருங்க. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் லோட் ஆயிருது. 2வது தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த லேசி லோடிங்கோட ஆ பெனிஃபிட். ஓகேங்களா? டக்குனு லோட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து மெசேஜ் நோ டேட்டா இல்ல, டேட்டாவே எதுவும் இல்ல, நோ டேட்டா ஃபவுண்ட். டேட்டா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறது. அப்புறம் பிரேக் ஃபார்மேட்டிங். அதாவது இது வந்து பிரேக் ஃபார்மேட்டிங்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, குரூப் பண்றது. அதாவது நீங்க உங்களோட ரெக்கார்ட வந்து டோட்டல்லாம் இருக்கு, சம்லாம் பண்ணணும் அப்படின்னா, சம் பண்ணிட்டு அந்த சம்மோட டோட்டல் போடுறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பேஜ் பிரேக்கப். ஓகேங்களா? அதாவது குரூப் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரே கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ நான் ரெக்கார்டை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
நான் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் ஷோ பண்ற மாரி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பேஜ் நேம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்ப ரெக்கார்ட ரன் பண்றேன். ஸோ, இப்ப நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 ரெக்கார்டும் நம்மளுக்கு டிஸ்ப்ளேல வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இப்ப Pasagoட மட்டும் இப்ப குரூப் பண்ணணும். அதர் ப்ராடக்ட்ல வந்து நெக்ஸ்ட் டைம் குரூப் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா வந்து ரிப்பீட்டடா வர்ற டேட்டா வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அந்த பர்ப்பஸ்க்காக அது. ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் காலம் குரூப் பண்றேன். ஓகேங்களா? குரூப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஸோ, இங்க பாருங்க. ஸோ, இந்த குரூப் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஃபால்ட் பிரேக்கிங் ரிப்போர்ட் ஃபார்மேட் பிஃபோர் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் காலம் கொடுத்து நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன் அப்படின்னா, ஸோ அது குரூப் ஆகும். சம்திங் நான் வந்து கம்ப்யூட்டேஷன் போடாதனால நம்மளுக்கு வந்து குரூப் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ குரூப்பிங்னா என்ன அப்படின்னா, நமக்கு பேசிக்காவே வந்து ரிப்போர்ட்ட வந்து குரூப் பண்ணி காட்டுறது. டேட்டா வந்து குரூப் பண்ணி காட்டுறது. ஸோ அதுக்காக ஓகேங்களா? நான் இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் 2 போடுறேன். ஸோ த குரூப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டேபிள்ல வந்து நான் வந்து சம் பண்றது, ஆவரேஜ் பண்றது அந்த மாரி கான்செப்ட்ல பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ அந்த குரூப்பிங் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டோட ஹெட்டர். ஓகேங்களா? ரிப்போர்ட்டோட ஹெட்டர் வந்து கஸ்டம் ஹெட்டிங் வேணுமா? இல்ல அதோட காலம் ஹெட்டிங் வேணுமா? அந்த காலம் ஹெட்டிங்ல வந்து இனிட் கேப் வேணுமா? அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் நம்ம இது வந்து கஸ்டம் நம்மளா குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் நேம் அப்படிங்கிறது குடுக்குறது. ஓகேங்களா? இப்ப காலம்ல உள்ள நேமே வேணும் அப்படின்னா, நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். அத செலக்ட் பண்ணினா, அத பேஸ் பண்ணி இங்க வரும். அது போக நீங்க PLSQL மெத்தட் மூலமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஹெட்டிங்கே வேண்டாம் அப்படின்னா, நீங்க நன்னு குடுத்து சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணீங்க அப்படின்னா ஹெட்டிங்கே நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்னாலே ஹெட்டிங் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அத மேக் ஷூர் பண்ணிக்கங்க. இப்ப ரன் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட் இஸ் ஓகே. ஸோ அடுத்து இங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த சிஎஸ்வி எக்ஸ்போர்ட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்ட வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு இங்க பாருங்க. நம்ம எக்ஸ்போர்ட் எஸ்ன்னு குடுத்த உடனே நமக்கு இந்த டவுன்லோட் பட்டன் வந்துருச்சு. இந்த டவுன்லோட் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து டக்குனு என்ன ஆகும்? ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிருச்சு. நமக்கு வந்து ரெக்கார்ட் வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல வந்து நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆயிட்டு. பாத்தீங்களா? ஓகே. அடுத்து இந்த சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட நேம் ஏதாவது குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க இந்த சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட்ல குடுத்துக்கலாம். இப்ப வந்து கஸ்டமர் லிஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஃபைல் நேம் நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபைல் நேம் வந்து கஸ்டமா நீங்க குடுத்துக்கலாம். குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட்ல வந்து ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க குடுக்குற அந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து அதாவது சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட் வந்து இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத எனேபிள் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் அத எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லன்னா அது தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப டவுன்லோடுன்னு பட்டன் இருக்கு. ஓகேங்களா? இந்த டவுன்லோட் பட்டன் இருக்கு. டெக்ஸ்ட்ட நீங்க மாத்தி குடுக்கறதும் மாத்தி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஹெல்ப் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? நீங்க பாத்துக்கங்க. இப்ப பிரிண்ட் மெத்தட்ல வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிரிண்ட் மெத்தட் இந்த எஸ்ன்னு குடுக்குறேன். பிரிண்ட் மெத்தட் எஸ்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க பிடிஎஃப்பா டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க டவுன்லோட் பக்கத்துல பிரிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா? ஸோ இதான் அது. ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு டேட்டா பாருங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வந்து அந்த மாரி ஆப்ஷன் குடுக்கல. இப்ப கரண்ட்டா உள்ள ஃபார்மேட்ல வந்து அந்த மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பிடிஎஃப் வேணுமோ, இல்ல வேர்ட் வேணுமோ, எக்ஸெல் வேணுமோ, இந்த மாரி ஃபார்மேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல HTML, XML வேணும்னாலும், அது மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து ரிப்போர்ட்டோட லேஅவுட், அப்புறம் வந்து அட்டாச்மென்ட், இன்லைன், ஃபைல் நேம் என்ன வரணும், லிங்க், அப்புறம் பேஜோட சைஸ் A3ல வேணுமா, A4ல வேணுமா, ஓகேங்களா? ஸோ காலம்லாம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ A3 அப்படிங்கிற ஃபார்மேட்ல செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டோட காலம்லாம் வந்து செகண்ட் பேஜ் போகாம நீங்க பாருங்க, ஃபுல்லா ஒரே பேஜ்லயே வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் வந்து ஃபுல்லா வந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டா வந்து நம்ம A4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த அந்த கான்செப்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?
ஸோ ரிப்போர்ட் வந்து போர்ட்ரேட் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்கங்க. அப்புறம் அதோட விட்த் ஹைட்லாம் இருக்கு. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அப்படிங்கிற யூனிட்லாம் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பார்டர் என்ன மாரி பார்டர் வேணும், பார்டர் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க, இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பேஜோட ஹெட்டர்ல வந்து ஃபாண்ட் நேம் என்ன வரணும், அப்புறம் ஃபாண்டோட சைஸ் என்ன வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஹைட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து ஹைட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலம் ஹெட்டிங். ஓகேங்களா? இந்த காலம் ஹெட்டிங் வந்து என்ன ஹெட்டிங்ல வரணும், அப்புறம் வந்து காலம் டீட்டெயில்ல வந்து என்ன ஃபாண்ட் சைஸ்ல வரணும். இப்ப வந்து 8 பிக்சல்ல வந்து ஃபாண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மேட்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப்ல பிரிண்ட்ல வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ இது முன்னாடி நம்ம எடுத்த ஃபார்மேட்டு. இதோட ஃபாண்ட் சைஸ் பாருங்க. இதோட ஃபாண்ட் சைஸ் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாண்ட் சைஸ் எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி நம்மளுக்கு வந்து டேட்டா பிரிண்ட் ஆகும். குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். தென் டவுன்லோட். இங்க பாருங்க. டேட்டா பாத்தீங்களா? ஸோ ஃபாண்ட் சைஸ் நீங்க என்ன மாரி ஃபாண்ட் சைஸ் குடுக்குறீங்களோ, அந்த மாரி ஃபாண்ட் சைஸ் நம்ம வந்து பிரிண்ட் ஆகும். ஃபாண்ட்டோட கலர் என்ன கலர்னாலும் குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர் என்ன கலர்னாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேஜோட ஃபூட்டர்ல என்ன ஏதாவது டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து நீங்க டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஐட்டம்ல உள்ள வேல்யூ வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கிளாசிக் ரிப்போர்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ற மெத்தடு, பிரிண்டிங் மெத்தடு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த சிஸ்டம்ல வந்து தெளிவா பார்த்துருக்கோம் இந்த செஷன்ல. ஸோ நீங்களும் கிளாசிக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் செட் பண்ணி, ஸோ என்ன டிஃபரன்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணா என்ன டிஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து அடுத்தடுத்த ரிப்போர்ட் நீங்க போடும்போது நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த செஷன் வந்து ரன் பண்ணி பாருங்க. நீங்களும் இதே மாரி கிளாசிக் ரிப்போர்ட் நிறையா வந்து ரன் பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் நீங்க ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க YouTubeல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க் யூ.